வணக்கம். நம்மள நிறைய பேர் உடம்ப குறைக்கவோ இல்ல ஆரோக்கியமா இருக்கவோ விதவிதமான டயட்ஸ ட்ரை பண்ணி பார்த்திருப்போம் இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டயட்டே இல்ல. அது நம்ம உணவு பழக்கத்தையே மாத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. அதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். வாங்க இத பத்தி முழுமையா அலசலாம். சரி, நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இது என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் இதோட நன்மைகள் என்னன்னு பார்ப்போம். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரிஞ்சுப்போம். இது உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்ப்போம். கடைசியா இதை எப்படி ஒரு நிரந்தர பழக்கமா மாத்துறதுன்னு கத்துக்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் விஷயம், இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிற ஐடியாவோட ஆணிவேர் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போமா? உங்கள ஒரு கேள்வி கேட்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க ஆரோக்கியத்துக்கு எது ரொம்ப முக்கியம்? நீங்க என்ன சாப்பிடுறீங்கிறதா இல்ல எப்ப சாப்பிடுறீங்கிறதா? இந்த ஒரு கேள்வி நாம டயட்டை பார்க்குற விதத்தையே மாத்த போகுது. பாருங்க, நாம என்ன சாப்பிடுறோங்கிறது ரொம்ப முக்கியம்தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நம்மளோட மொத்த கவனத்தையும் என்னங்கிறதுல இருந்து எப்போங்கிற பக்கமா திருப்புது. இது பார்க்க சின்ன மாற்றம் மாதிரி தெரியலாம், ஆனா இதுதான் ஒரு உண்மையான கேம் சேஞ்சர். அப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு நாள ரெண்டா திரிக்கிறோம். ஒரு பகுதி சாப்பிடுறதுக்கு, அதாவது ஈட்டிங் விண்டோ. இன்னொரு பகுதி சாப்பிடாம இருக்கிறதுக்கு, அதாவது ஃபாஸ்டிங் விண்டோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு டயட் கிடையாது. இது உங்க வாழ்க்கைக்கான ஒரு டைம் டேபிள், அவ்வளவுதான். இதுல பொதுவா 3 வழிகள் ரொம்ப பாப்புலர். நீங்க இப்பதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா 12 மணி நேரம் விரதம், 12 மணி நேரம் சாப்பிடுற 12-12 முறை தான் பெஸ்ட் ஸ்டார்ட். உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான முறைனா அது 16-8 தான், அதாவது 16 மணி நேரம் விரதம். மூணாவதா ஓமேட், 1 மீல் a டே. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம், 23 மணி நேரம் விரதம் இருந்து ஒரே ஒரு பெரிய சாப்பாடு சாப்பிடுறது. இது நல்ல அனுபவம் உள்ளவங்க மட்டும்தான் ட்ரை பண்ணணும். சரி, இதோட பேசிக்ஸ் புரிஞ்சிருச்சு. ஆனா இதெல்லாம் ஏன் பண்ணணும்? அப்படி என்ன ஸ்பெஷல் இதுல? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை கொஞ்சம் பார்ப்போம். இதோட முதல் முக்கியமான பெனிஃபிட் மெட்டபாலிக் ஸ்விட்ச். நம்ம உடம்ப ஒரு ஹைபிரிட் கார் மாதிரி நினைச்சுக்கோங்க. அது பெட்ரோல்லையும் ஓடும், பேட்டரியிலையும் ஓடும் இல்லையா? அதே மாதிரி நம்ம உடம்பு நாம சாப்பிட்ற சர்க்கரையிலையும் இயங்கும், உடம்புல தேங்கி இருக்கிற கொழுப்புலையும் இயங்கும். நாம விரதம் இருக்கும்போது இந்த பெட்ரோல், அதாவது சர்க்கரை தீந்து போயிடும். அப்போ உடம்பு ஆட்டோமேட்டிக்கா பேட்டரி மோடுக்கு, அதாவது கொழுப்பை எரிக்கிற மோடுக்கு மாறிடும். இதனால தான் வெயிட் லாஸ் ரொம்ப எஃபெக்டிவா நடக்குது. ரெண்டாவது பெனிஃபிட் நம்ம மூளைக்கே. நிறைய பேர் ஃபாஸ்டிங் அப்போ ஒரு சூப்பரான மென்டல் கிளாரிட்டி, ஒரு ஃபோக்கஸ் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா BDNFன்னு ஒரு புரோட்டீன். இதை நம்ம மூளைக்கான உரம்னு கூட சொல்லலாம். இது நம்ம ஞாபக சக்தியை நல்லா பூஸ்ட் பண்ணி கவனத்தை சிதறாம பார்த்துக்க உதவுது. மூணாவது விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது, ஆட்டோஃபேஜி. இதை சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடலோட ரீசைக்ளிங் ப்ரோக்ராம். நம்ம விரதமா இருக்கும்போது நம்ம உடம்பு என்ன பண்ணோம்னா உள்ள இருக்கிற டேமேஜான பழைய யூஸ் ஆகாத செல்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு அதையே ரீசைக்கிள் பண்ணி புத்தம் புது ஆரோக்கியமான செல்களை உருவாக்கும். இது ஒரு டீப் கிளீனிங் மாதிரி. இந்த டைம்லைனை பார்க்கும்போது தான் நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு புரியும். நல்லா கவனிங்க. 12 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பாடு ஜீரணமாகி நம்ம உடம்பு ரிப்பேர் மோடுக்கு போகுது. 16 மணி நேரத்தை நீங்க தாண்டும்போது உங்க ஃபேட் பர்னிங் இன்ஜின் ஃபுல் ஸ்பீட்ல ஓட ஆரம்பிக்குது. அதுவே நீங்க 18 மணி நேரத்துக்கு மேல போகும்போது தான் அந்த ஆட்டோஃபேஜி, அதாவது நம்ம செல்களோட டீப் கிளீனிங், அதோட உச்சத்தை அடையுது. சரி, இத மத்த டயட் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இதோட சிம்பிளிசிட்டி புரியும். பாருங்களேன், மத்த டயட்ல என்ன சாப்பிடணும், எவ்வளோ கேலோரின்னு ஒரே கணக்கா இருக்கும். டெய்லி அதை ட்ராக் பண்ணும். ஆனா இங்க நேரத்தை மட்டும் பார்த்தா போதும். இதனால இத ஒரு தற்காலிக டயட்டா மட்டும் பார்க்காம ஒரு லைஃப் ஸ்டைலா மாத்திக்கிறது ரொம்பவே சுலபம். ஓகே, இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு, எனக்கும் ட்ரை பண்ணணும்னு ஆர்வம் வந்துருச்சுன்னு நீங்க நினைச்சா அடுத்த செக்ஷன் உங்களுக்காகத்தான். இதை எப்படி கரெக்டா சேஃபா ஆரம்பிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த பயணத்தை சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிக்க இதோ ஒரு 3 சிம்பிள் டிப்ஸ். முதல் டிப், கிச்சன் க்ளோசிங். ராத்திரி ஒரு 8 மணிக்கோ 9 மணிக்கோ அவ்வளவுதான் கிச்சனுக்கு பூட்டு போட்டுடுங்க. ரெண்டாவது, ஹைட்ரேஷன். விரத நேரத்துல தாராளமா தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. மூணாவது, ரொம்ப முக்கியம், அவசரப்படாதீங்க. நாளே 16 மணி நேரம் இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு வாரமும் 1 மணி நேரம் அதிகப்படுத்தினா போதும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். விரத நேரத்துல என்ன குடிக்கலாம், என்ன கூடாதுங்கிறதுல நிறைய பேருக்கு குழப்பம் வரும். ரொம்ப சிம்பிள். தண்ணி, சர்க்கரை இல்லாத பிளாக் காஃபி, பிளாக் டீ, ஹெர்பல் டீ இதெல்லாம் நீங்க தாராளமா குடிக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க உடம்புக்கு கேலரி கொடுக்கற எதுவுமே கூடாது. பால், சர்க்கரை, தேன், ஜூஸ் இல்ல வேற எந்த ஸ்நாக்ஸும், இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நோ சொல்லிடணும். இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு விஷயம் எவ்வளவுதான் நல்லதா இருந்தாலும் அது எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு பார்க்கணும் இல்லையா? சோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உங்களுக்கு சரியானதா இல்லையா?
பொதுவா வெயிட் குறைக்க நினைக்கிறவங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப கவனமா கேளுங்க. நீங்க கர்ப்பிணியா இருந்தா, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா, 18 வயசுக்கு கம்மியா இருந்தா, இல்ல டைப் 1 டயபெட்டிஸ் மாதிரி ஏதாவது தீவிரமான உடல்நல பிரச்சனை இருந்தா, தயவு செஞ்சு இதை நீங்க ட்ரை கூட பண்ணாதீங்க. முதல்ல உங்க டாக்டர் கிட்ட பேசி அவங்க ஓகே சொன்னா மட்டும்தான் யோசிக்கணும். இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. சரி, ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் நல்லா போகுது. ஆனா இதை எப்படி வாழ்க்கையை முழுக்க ஃபாலோ பண்றது? இதை ஒரு கஷ்டமான ரூல் மாதிரி பார்க்காம நம்ம லைஃப்ல ஒரு நார்மலான பார்ட்டா மாத்துறது எப்படி? அதுக்கான சீக்ரெட்டை தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம தமிழ் மரபுலயே ஒரு அழகான விஷயம் இருக்கு. இயற்கையே கோவில். நம்ம உடம்பையும் ஒரு கோவிலா நினைச்சு பாருங்களேன். அப்படி பார்த்தா இந்த விரதம்ங்கிறது உடம்ப கஷ்டப்படுத்துற விஷயம் இல்ல. அந்த கோவிலுக்கு நாம கொடுக்கிற மரியாதை, அதுக்கு தேவையான ஓய்வையும் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிற நேரத்தையும் கொடுக்கிற ஒரு அன்பான செயல். இப்போ ஹேபிட்டோம்னு ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். அது என்னன்னா, நம்மளோட எல்லா பழக்கங்களும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி ஒரு சூழலை, ஒரு ஈகோசிஸ்டமை உருவாக்கும். அதுதான் நம்ம பழக்க வழக்க சூழல். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஜெயிக்கணும்னா இதை நம்ம பழக்க வழக்க சூழலுக்கு எதிராக சண்டை போட வைக்க கூடாது. அது நம்ம பழைய பழக்கங்களோட அழகா இயல்பா இணையணும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரு சின்ன ஸ்மார்ட் ஸ்வாப் தான். உதாரணத்துக்கு இங்க பாருங்க. உங்க பழக்கம் ராத்திரி 10 மணிக்கு டின்னர் சாப்பிடுறதுன்னு வச்சுக்கோங்க. இதை மாத்தணும்னு போராடாம சிம்பிளா இன்னையிலேருந்து ராத்திரி 8 மணிக்கு கிச்சனை க்ளோஸ் பண்ணிடுவேன்னு ஒரு சின்ன ரூல் கொண்டு வந்தா போதும். பாத்தீங்களா, நீங்க பெரிய கஷ்டமே படாம உங்க ஃபாஸ்டிங் டைம் ஆட்டோமேட்டிக்கா 2 மணி நேரம் அதிகமாயிடுச்சு. இதுதான் ஸ்மார்ட் ஸ்வாப். இப்போ பந்து உங்க கோர்ட்ல தான் இருக்கு. இந்த முழு விஷயத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே கேள்வி இதுதான். உங்க வாழ்க்கையில உங்க ஆரோக்கியத்துக்காக நீங்க செய்ய போற அந்த முதல் ஸ்மார்ட் ஸ்வாப் என்னவா இருக்க போகுது? அது ராத்திரி சீக்கிரம் சாப்பிட்றதா இருக்கலாம், இல்ல காலையில காஃபில சர்க்கரையை கட் பண்றதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன அடி கூட ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஆரம்ப புள்ளி தான். உங்க முதல் படி என்னன்னு யோசிச்சு பாருங்க.